ஹே கைஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ இந்த ஒரு பொங்கலுக்கு என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு லிஸ்ட்டாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தளபதி விஜய் அவர்களோட ஜனநாயகன் படம் வரனால எந்த ஒரு படமே வராமல் இருந்துச்சு, தள்ளி போனாங்க. இப்போ தளபதி விஜய் அவர்கள் வரல அப்படின்றனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அந்த சின்ன சின்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆக போகிறதா அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி 15 தளபதி விஜயின் தெரி படத்தை ரீ-ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா ஜனநாயகன் ஒரு போலீஸ் படம். ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த தெரி படமும் ஒரு போலீஸ் படம் தான். ஸோ இதை வந்து இப்போ ரீ-ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ கரெக்டான டயத்தில் இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் தளபதி ஃபேன்ஸ்லாம் இப்போ வந்து ரொம்பவே வாடி போயிருக்காங்க. என்னடா படம் போஸ்ட்பாண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மூவி டீம் தெரி படத்தை ரிலீஸ் இறக்குறாங்க. ஸோ வேற லெவல் சம்பவம் தான். அண்ட் இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளா இழுத்து அடிச்சிட்டு இருந்தா நம்ம கார்த்தி அவர்களுடைய வாத்தியார் ஜனவரி 14 வரப்போறதா அஃபீஷியலா சொல்லிட்டாங்க. ஸோ ரொம்ப நாளா இழுத்து அடிச்சிட்டு நடந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 14 வரப்போறதா அஃபீஷியலா சொல்லிட்டாங்க. ஸோ வேற லெவல் கொண்டாட்டம் தான் நம்ம கார்த்தி ஃபேன்ஸ்க்கலாம். அண்ட் அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா ஜீவா அவர்களுடைய ஒரு படம் டிடிடின்னு சொல்லியிருக்கு, தலைவர் தம்பி தலைமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 15 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னும் 2-3 படங்களான பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டது சூர்யா அவருடைய கருப்பு படம் தான். சோ பொங்கலுக்கு வர வேண்டியது, நல்ல ஒரு ஃபெஸ்டிவல்ல வர வேண்டியது. சோ தளபதி விஜய் அவர்கள் வரதுனாலே தள்ளி போனாங்க. இப்ப தளபதி விஜய் அவர்கள் வரல அப்படின்றனால வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். பட் வருவாங்களா அப்படின்றது டவுட்டா இருக்கு. சோ மூவி டைம் டக்குன்னு பிளான் பண்ணி படத்தோட ரிலீஸ் தேதி போட்டு படத்தை ரிலீஸ் பண்ணலாம். சோ படத்துக்கான ஹைப் பண்றது எல்லாமே இருக்கு சூர்யா ஃபேன்ஸ் கிட்ட. சோ ஃபர்ஸ்ட் இங்க ரிலீஸ் ஆயிடுச்சு, படத்துல இருந்து டீசர் ரிலீஸ் ஆயிடுச்சு. இனிமே என்ன படத்தை நீட்டா ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்றத நம்ம கேட்டுக்கிறோம். சோ அதனால கருப்பு டீம் நீட்டா அந்த ஒரு படத்தை பொங்கலுக்கு இறக்கலாம். அண்ட் இதுக்கப்புறமா தளபதியோட ஜனநாயகன் படத்துக்காக மறுபடியும் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. சோ திங்கக்கிழமை வந்து கேவன் ப்ரொடக்ஷன் மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடுறாங்க. சோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு காலையில 6 மணி அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்றாங்கன்னு தான் சொல்லணும். சோ மறுபடியும் கேஸ் போடுறாங்க. மறுபடியும் சென்சார் போர்டு என்ன சொல்ல போறாங்க, மறுபடியும் என்ன தீர்ப்பு வர போகுது அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுப்பா மண்டே பார்ப்போம். சோ மண்டே கோர்ட்டுக்கு கண்டிப்பா கேஎன் ப்ரொடக்ஷன் போவாங்க. ஏன்னா 21 வரைக்கும் அவங்களால வெயிட் பண்ண முடியாது. டக்குன்னு படத்தை கொண்டு வரணும் தான் எதிர்பார்ப்பாங்க. சோ அதுக்கு இடையில இந்த படங்கள்லாம் என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா தெரி படம் ரீலீஸ் ஃபேன்ஸுக்கு, தளபதி ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டா இருக்கும். அண்ட் அடுத்ததா வாத்தியார் கார்த்தி ஃபேன்ஸுக்கு செம பெரிய ட்ரீட் தான். அண்ட் மத்த இந்த 2 படம், அதாவது ஜீவா அவருடைய டிடி அண்ட் அதுக்கப்புறமா இந்த 2 படமும் என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்றத இந்த ஒரு பொங்கலுக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ இப்ப தளபதி விஜய் அவர்கள் வந்ததனால தான் வந்து இந்த ஒரு பொங்கலுக்கு யாருமே வரல. தளபதி விஜய் அவர்கள் வரல அப்படின்றவரும் நிறைய பேர் வந்துட்டாங்க. சோ வேற லெவல் சம்பவம் தான். அண்ட் அடுத்தா பராசக்தி, அது வந்து நல்லபடியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஓடிட்டு இருக்கு. சோ குட் ரிவ்யூ தான் நான் வாங்கிட்டு இருக்கு. சோ வெயிட் பண்ணி பாருங்க. நாளைக்கு தான் அந்த படத்தை பார்க்க போறேன். சோ பார்த்துட்டு ரிவ்யூ சொல்றேன் படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொங்கலுக்கு வரக்கூடிய படங்களை நீங்க எந்த படத்தை பார்த்து செலிப்ரேட் பண்ண போறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி தமிழ் சினிமா இருக்கிற மூவிஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும். சோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.